இந்த பூமி பந்திலே உலக நாடுகளிலே 195 நாடுகள் இருக்கிறது. அந்த 195 நாடுகளிலே உள்ள பெயர்களை சற்று ஆராய்ந்தால் தமிழ் சொற்கள், தமிழ் பெயர்கள் இருக்கும். நாடுகளின் பெயர்களையே அப்படி இருக்கும். உள்ளே சென்றால் இன்னும் பல ஊர்களின் பெயர்கள் தமிழாகவே இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், உலகத்திலேயே முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ், மூத்த மொழி தமிழ். மடகாஸ்கர், மட தமிழிலிருந்து தான் வந்தது. வேர்ச்சொல் மடகாஸ்கர். சூடான், ஒரு நாடு, ஆப்பிரிக்கா நாடு, சூடான தண்ணி குடியா, அப்படிதான் சூடான். குவாத்தமாலா, மாலை என்ற சொல் நமக்குரியது, பெண்கள் கழுத்திலே அணிந்து கொள்வது. அதனால்தான் குவாத்தமாலா என்று பெயர் வைத்தார்கள். மாலை தீவுகள், நான் உதாரணத்துக்கு சிலவற்றை மட்டுமே சொல்கிறேன். மாலை தீவுகள் நமக்கு இந்தியாவிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடியது. மாலை தீவுகள் எங்கெந்த எழுத்துக்களில் இங்கு இருக்கிறதோ அது வேறு எந்த மொழியிலுமே இல்லை. ஈழ, இங்கை, இலங்கை, அதுபோல் இங்கு வரக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழிலிருந்து வந்தது தான். மஞ்சள் என்று சொல்கிறோமே, மஞ்சள் நதி, எல்லோ ரிவர் என்று சொல்லும் பொழுது அதை தமிழில் மஞ்சள் நதி நாகரிகம் என்பார்கள். அந்த மஞ்சள் தமிழிலிருந்து வந்தது தான். இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணங்கள் தான். சற்று ஆராய்ந்தேன் நான். எனக்கு அதில் ஆர்வம் உண்டு. அப்படி ஆராய்ந்த பொழுது எனக்கு சிக்கியது சுமார் 50 நாடுகள். அதில் சிலவற்றை நான் கூறியுள்ளேன். பெரு என்பது சுத்தமான தமிழ் வார்த்தை தான். பெரு என்றாலே பெருசு போய் உட்காருங்க கொஞ்சம் நேரம். பெரியவர், அப்படி வந்தது தான். வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லதை வைத்துத்தான் தமிழ் 50,000 வருடமாக பேசப்படுகிறது என்று ஒரு ஆய்வாளர் சொன்னார். மற்றொருவர் 70,000 வருடமாக பேசப்படுகிறது என்று சொன்னார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் 1,00,000 வருடம் என்று சொல்வேன். இவர்களெல்லாம் பல நாடுகளுக்கு சென்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். நான் சில நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். சிங்கப்பூர், சிங்கம் எங்கிருந்து வந்தது? சிங்கப்பூர் மலையிலிருந்து வந்தது தான். மலை, ஏசியா, மலேசியா, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழர்கள் உலகெங்கிலும் வணிகத்திற்காக சென்றார்கள், மரக்கலம் வைத்து. இதை பற்றி சு. வெங்கடேசன் அவர்கள் மிக அருமையாக சொல்வார். அவர்களுக்கு கடலிலே பாதை புரியாது. துருவ நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பார்த்து செல்வார்கள். ஆனால் கரை எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அதற்காகத்தான் அந்த பாய்மரத்திலே ஒரு காக்காயை வைத்து விடுவார்களாம். அதுக்கு சோறெல்லாம் போடுவாங்க, அங்கே கட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் நிலத்தை பார்த்தவுடன் உடனே கத்த தொடங்கி விடுமா. இந்த இடத்தில் மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே ஒரு இடம் இருக்கிறது, மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று தெரிவிப்பது அந்த காகம்தான். இதை சொன்னது சு. வெங்கடேசன், பாராளுமன்ற உறுப்பினர். 5 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் இருக்கிறார் அவர். எனவே நண்பர்களே, தமிழ் மூத்த மொழி என்பது சொல்வதில் நமக்கு மட்டும் பெருமை இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும், அது எந்த நாட்டில் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இது புரியும். புரியவில்லை என்றால் அவர்கள் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே நண்பர்களே, உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மட்டும்தான். அதிலிருந்து பிரிந்து வந்த மொழிகள் தான் இங்கே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இவைகளெல்லாம் தமிழில் இருந்து வந்தது தான். தமிழில் வார்த்தைகள் அத்தனையும் அதில் இருக்கும். நாம் எல்லாம் வல்லினம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து இதை தான் சொல்வோம். ஆனால் அவர்கள் அதில் ஒவ்வொன்றையும் 4ஆக வைத்துக்கொள்வார்கள். அவர் அந்த வடமொழி சொற்களை பயன்படுத்துவார்கள். க என்று சொன்னால் நமக்கு ஒன்று தான். கா, காக்காவை கா என்று சொல்கிறோம். அவர்கள் க க க கா அப்படி என்பார்கள். 4 எனக்கு தெரியும், அது ஹிந்தி தெரியும். அதனால் தான் சொல்கிறேன். தமிழிலிருந்து தான் பல பெயர்கள் வந்தது. பல மொழிகளின் பெயரும் இருக்கிறது. அமெரிக்காவிலே சேலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. நான் சென்று வந்தேன், ஆனால் சேலம் செல்லவில்லை. அமெரிக்காவிலே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஊர்களுக்கும் பெயர் வைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களின் பெயரையே அவர்கள் வைத்தார்கள். இன்று தமிழர்கள் அமெரிக்காவில் சுந்தர் பிச்சையை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு புரியும். அவர்கள் மாநில கவர்னராகவும் இருக்கிறார்கள். பல பெண்கள் இருக்கிறார்கள், நன்கு தெரியும் எனக்கு. இதுபோல் பிஜி என்ற ஒரு தீவு இருக்கிறது. அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது. இன்னொரு தீவு இருக்கிறது. அந்த தீவிலே தமிழர்கள் தான் இருந்தார்கள். தமிழர்கள் கோயிலை எல்லாம் கட்டினார்கள். நான் சொல்வது போல் மடகாஸ்கர் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அதில் சுத்தமாக தமிழர்கள் வாழ்ந்தாங்க. இப்பொழுது கலப்படமாகிவிட்டது. தமிழ் மொழி பலருக்கு மறந்துவிட்டது. இன்று கரிபியன் தீவுகள் என்று சொல்கிறோமே, அங்கே வாழ்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். ஒரு கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தமிழர் தான். காளிச்சரண் என்று பெயர். எனக்கு உடனே ஞாபகத்தில் வருது காளிச்சரண். அவர் சுத்தமான தமிழர். அவரது தாய்மொழி தமிழ் தான். தற்பொழுது மாறி இருக்கும். ஏன்னா காலப்போக்கில் எல்லாமே மாறிவிட்டது. மாற்றம்தான் இன்று அதனுடைய அடையாளமே. மாற வேண்டும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். வாக்கிங் முடிஞ்சிடுது. போகிற முடியும். ஓகே, நன்றி. ஏதாவது டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். ஓகே, பாய். எனவே தமிழ் என்று வரும்பொழுது அது அமிழ்தடா. தமிழுக்கு வேறு சொல். சமீபத்தில் ஒரு கவிதை மன்றம் நடந்தது. அதில் தமிழின் பெருமைகளை மிக அருமையாக எல்லாரும் மனதில் இருந்தே சொன்னார்கள். அமுதுக்கும் தமிழ் என்று பெயர் என்பது போல அவர்கள் அப்படி வார்த்தைகளை மாலைகளாக மாற்றி வைத்து அவர்கள் சொன்னார்கள். தமிழுக்கும் அமிழ்தென்று பேர். தமிழா தமிழா என்ற ஒரு நிகழ்ச்சி கூட நடக்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழரை பார்க்கும் பொழுது. எனவே நண்பர்களே, இந்த பெருமை தமிழர்களுக்கு மட்டும்தான். மற்ற மாநிலங்கள் அவர்களும் என்று பல மாநிலத்தவர்கள், பல அயல் நாட்டவர்கள் இங்கே வந்து தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஹிந்தியை யாரும் கற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் சமஸ்கிருதமும் ஒரு பழமையான மொழி, தமிழிலிருந்து வந்ததாக பல ஆய்வாளர்கள் சொல்வார்கள். அதில் ஒரு கல்வெட்டுக்கள் ஒன்றே ஒன்று இருந்ததாக சொல்வார்கள். ஆனால் தமிழ் கல்வெட்டுகள் மிக அதிகம். வடமொழி கல்வெட்டுகள் சொற்பம். எனவே
எதையும் குறைத்து பேசுவது நமக்கு வாடிக்கை அல்ல. இருப்பதை இருப்பதாகவே சொல்வது தான் நம்முடைய வழக்கம். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. எல்லோரும் என்னுடைய காணொளியை முழுமையாக கேட்க வேண்டும். நான் சும்மா பிதற்றல் அல்ல, எல்லாமே அறிந்து ஆராய்ந்து புரிந்து என் மனதிலேயே தேங்கி கிடக்கக்கூடியவற்றை நான் வார்த்தைகளாக வெளியிடுகிறேன். எனவே என்னுடைய காணொளிகளை தயவு செய்து முழுமையாக கேளுங்கள். உங்களுக்கு அது பிடித்திருந்தால், சரி என்று நீங்கள் நினைத்தால், கருதினால், உங்களுடைய கருத்தை வெளியிடுங்கள். அது இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நடைப்பயிற்சி சற்று நேரத்தில் அது முடிந்துவிடும். வருவழியிலே ஒரு தெரிந்தவர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வில்லிவாக்கத்தில் இருந்தார். அது வேறு மாநிலத்தில் இருந்தார், ஆந்திராவிலே. தற்பொழுது இங்கே இருக்கிறார். வரும் வழியில் தற்பொழுது பார்த்தேன், கை காட்டி விட்டு போய்விட்டார். நானும் வந்து விட்டேன். என கேட்குறார், வாக்கிங்காக வந்தியா அப்படின்ட்டு கேட்குறார். ஆமாம் என்று சொல்லி வந்துவிட்டேன். எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.